கண்டிப்பா அதான் சொன்னோம். உங்க பாண்டிங் வந்து இதுல புரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்க எப்படி எம்.எஸ். பாஸ்கர் சார் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி விட்டாருன்னு சொன்னீங்களோ, அதே மாரி டப்பிங்ல எல்லாருமே அவர் அதிகமா பேசப்படுற படம் ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன். அதுக்கு நீங்க ரைட்டராவும் வொர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ வே பேக் இதெல்லாம். ஸோ கிட்டத்தட்ட எத்தன வருஷமா இதுல இருக்கீங்க? அண்ட் வொர்க்கிங் வித் ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் அண்ட் எம்.எஸ். பாஸ்கர் சார். அத பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தட் ஆல்சோ வாஸ் மை லேர்னிங் ப்ராசஸ். ஓகே. மற்றவங்க எல்லாருக்கும் நான் டைலாக் சொல்லி கொடுத்துட்டேன், மற்றவங்களுக்கு முன்னாடி நான் ரைட்ரு பெரிய பருப்பு எல்லாம் ஓகே. நான் எம்எஸ் பாஸ்கருக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது, கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். நீ டில் நோ ஒரு இடத்துல வந்து லிப்புக்கு இல்லாமல் டைலாக் போட்டேன், பூவே வரல, என்ன டைலாக் எங்கே திட்டாரு, பட் மாற்றி போடணும் கற்றுக்கிட்டோம். ஓகே, அதுக்கு எப்படி போடணும்னு கற்றுக் கொடுத்தாரு, கற்றுக்கிட்டோம். அதே படத்தில் ஒரு டைலாக் போடுறோம், சூப்பர் அப்படின்னு பாராட்டினார். இங்கிலீஷில் இல்லை, தமிழில் போட்டிருந்தோம். வா போகலாம், இங்கே இருந்துட்டு எத்தனை வருஷமா இங்கே இருந்தாலும் அது சத்தத்துக்கு அப்புறம் தூக்கி போடுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, வெளி உலகத்தில் எனக்குன்னு யாரும் இல்லை. டைலாக் மாற்றி இருப்போம், தமிழுக்காக எழுதியிருப்போம். செத்ததுக்கு அப்புறம் 4 பேர் தூக்கி போட்டாங்கன்னா 400 பேர் தூக்கி போட்டாங்கன்னா உனக்கு தெரிய போகுது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் வாயா அப்படின்னு எழுதியிருப்போம். அந்த டைலாக்கு வாஸ்தவமாக என்ன பாராட்டார். இங்கே செத்தாலும் 4 பேர் தூக்கி போடுவானுங்க. தப்பு ரைட். செத்ததுக்கு அப்புறம் 4 பேர் தூக்கி போட்டேன், 40 பேர் தூக்கி போட்டாங்க.